தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை கபடீகரம் செய்ய நினைப்பதாக குற்றம் சாட்டினார். திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணலாம்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். கரூர் துயர சம்பவத்தில் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நாமக்கல் மாவட்ட பரப்புரை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடம் நெடுஞ்சாலை என்பதால் அனுமதி மறுத்துள்ள காவல்துறை தனியாருக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் மயங்கி விழக்கூடிய துயர காட்சியில் வெளியாகி பதவதைக்க வைத்துள்ளது. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சுவிட முடியாமல் உயிருக்கு போராடிய பெண்ணை காவலர்கள் காப்பாற்ற முயற்சிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அதிமுக அரசியல் செய்வதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தொடர்ந்து 8வது நாளாக தலைமறைவாக உள்ள தாவக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரை பிடிக்க தனிப்படையினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் நெரிசல் விவகாரத்தில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இருவரின் முன்ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இருவரும் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளனர். கூட்டணி அமைப்பது குறித்து விஜயுடன் பாஜக மூத்த தலைவர் பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை தாவேக தலைமை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலை தொடர்ந்து நேரில் ஆய்வு செய்ய வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் உள்ளிட்டோர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தனர். மேலும் கூட்டணி குறித்து விஜயிடம் பாஜக மூத்த தலைவர் பேசியதாக தகவல் பரவியது. இதனை தாவேக தரப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மதுரையிலிருந்து இன்று இரவு 7 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சீர்காழி, சிதம்பரம் வழியாக நாளை காலை 6 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இதேபோல நெல்லையிலிருந்து இன்று மாலை 4:50 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக நாளை அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் சுமார் 2 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தொடர் மின்னல் காரணமாக மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நள்ளிரவிலும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரம்பலூர் நகர் மற்றும் புறநகர் பகுதிகள், தீரநகர், கவுல்பாளையம், வல்லாபுரம், தேவையூர், வாலிகண்டபுரம் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர், சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியிலும் 2வது நாளாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. கோவில்பட்டி, நாலாட்டின் புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது.
விருதுநகர் அருகே இருசக்கர வாகனத்தில் ஓடையை கடக்க முயன்றபோது தாய் தந்தை கண்முன்பே 6 வயது சிறுவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வீரப்பட்டியைச் சேர்ந்த ஐயனார் தேவகி தம்பதி தங்களது 6 வயது மகன் அரவிந்துடன் மலைப்பட்டி பெருமாள் கோயிலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு புறப்பட்டனர். வழியில் சாலை நடுவே தரைப்பாலம் மூழ்கியிருந்த சூழலில் ஆபத்தை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தில் கடந்தபோது வெள்ளத்தில் சிக்கி மூவரும் அடித்துச் செல்லப்பட்டனர். ஐயனாரும் தேவகியும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் சிறுவன் அரவிந்த் உயிரிழந்தார். 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வடமாநிலங்களில் இருமல் மருந்தை குடித்ததால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் செயல்படக்கூடிய சென் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்படக்கூடிய கோல்ட்ரிப் மருந்தில் டை எத்திலின் கிளைக்கால் இருந்ததை தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உறுதி செய்தது. இந்நிலையில் இந்த மருந்தால் மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகளும், ராஜஸ்தானில் 3 குழந்தைகளும் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தானில் மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். எவ்வளவு நாளா அந்த மருந்து வெளியில போகுது, இது வரைக்குமா போனதுல எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இப்ப வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்திருக்காங்கன்னா அது எதனா காலாவதியானதா? இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரணை முடிவு வந்த உடனே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மருந்து எடுத்துக்க வேணாம்னு நம்ம அறிவுறுத்துறோம். கோல்ட்ரிப்ன்ற அந்த இருமல் மருந்து எடுத்துக்க. ஆமா, அது சொல்லி. கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனை ஆளுநரின் ஒப்புதலுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பிய நிலையில் மசோதாவை நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் RN ரவி கடந்த ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பினார். இந்நிலையில் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களுக்கான 62,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் பீகாரில் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் தலா 1000 ரூபாய் பெறக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பீகார் மாநிலத்தில் 5 லட்சம் பட்டதாரி இளைஞர்கள் மாதம் தலா 1000 ரூபாய் பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் கடன் அட்டை திட்டத்தின் வாயிலாக 4 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கல்விக் கடன்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி படித்து வந்த இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்த 26 வயதான சந்திரசேகர் போலே அமெரிக்காவில் பல் அறுவை சிகிச்சையில் முதுகலை பட்டத்தை முடித்துள்ளார். பகுதி நேரமாக டல்லாஸில் செயல்பட்டு வரும் எரிவாயு நிலையத்தில் பணி செய்து வந்தவரை அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார். துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததால் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சந்திரசேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அமெரிக்கா விதித்த கெடு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முடிவு குறித்து உலக நாடுகளிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்திற்கான ஆரம்ப விலகல் பாதைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான சமூக வலைதள பதிவில் ஹமாஸ் உறுதிப்படுத்தியதும் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றும் பிணை கைதிகளின் பரிமாற்றம் தொடங்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே மிக முக்கியமான சாதனையின் விளிம்பில் இஸ்ரேல் இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது. அகமதாபாத்தில் நடந்த இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணி 162 ரன்களுக்கு சுருண்ட நிலையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 448 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. 286 ரன்கள் பின்தங்கிய நிலையில் சனிக்கிழமை இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 45.1 ஓவர்களில் 146 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இந்தியா தரப்பில் ஜடேஜா 4 விக்கெட்டுகளையும் சிராஜ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்.
நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வார கால பயணமாக இமயமலை சென்றுள்ளார். தனது திரைப்பட பணிகள் முடிவடைந்ததும் இமயமலைக்கு சென்று ஓய்வெடுப்பதையும் தியானம் மேற்கொள்வதையும் ரஜினி வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் வேட்டையன் படம் வெளியாவதற்கு முன்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஜினி இமயமலைக்கு சென்று வந்தார். கூலி படப்பிடிப்புகள் முடிந்த சமயம் இமயமலை பகுதியில் கனமழை பெய்ததால் அந்த பயணத்தை ரஜினி தவிர்த்திருந்தார். இந்த நிலையில் ஒரு வார பயணமாக உத்தராகண்ட் சென்ற ரஜினி ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு பத்ரிநாத் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து பாபா குகைக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை 87,500 ரூபாயை கடந்ததால் தங்கம் வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 10,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோன்று வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 165 ரூபாயாகவும், 1 கிலோ வெள்ளி விலை 3,000 ரூபாய் உயர்ந்து 1,65,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் சின்னச்சுருடி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேகமலை வனப்பகுதியில் கொட்டிய மழையால் சின்னச்சுருடி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சின்னச்சுருடி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 70,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. அந்த மாவட்டத்தில் சக்திகுளம், உதய மார்த்தாண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை விவசாயம் நடந்து வருகிறது. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து அறுவடை பருவம் வரை கொண்டுவரப்பட்ட வாழைகள் திடீரென பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்றில் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை 50 அடியை எட்டியுள்ளதாலும் நீர்வரத்து 3,513 கனஅடியாக அதிகரித்துள்ளதாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3,513 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 2,618 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சிறுத்தை ஒன்று மரத்தின் மீது ஹாயாக ஓய்வெடுத்த காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வனப்பகுதி முழுவதும் பசுமையாக காட்சியளிப்பதால் சாலையோரங்களில் வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு கர்நாடக, கேரள மாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மசினகுடி சாலை வழியாக பயணிகள் செல்லும் போது சாலையோரம் இருந்த மரத்தில் சிறுத்தை ஒன்று எவ்வித அச்சமும் இல்லாமல் ஹாயாக ஓய்வெடுத்த காட்சியை பதிவு செய்தது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் தனியார் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி 2 தனியார் பேருந்துகள் சென்றன. இதில் முதலில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தை நிறுத்தி இரண்டாவதாக சென்ற பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தகராறில் ஈடுபட்டனர். தங்கள் பேருந்து நேரத்தில் ஏன் உங்கள் பேருந்தை இயக்குகிறீர்கள் என கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என நாகையில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 86,000 ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அதில் திருக்குவளை, மடப்புரம், சீராவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 89 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை வருவதால் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும், உடனடியாக பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பந்திப்பூர் வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் வந்த வனத்துறை வாகனத்தை காட்டு யானை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனத்துறை வாகனத்தில் சுற்றுலா பயணிகள் சவாரி சென்றனர். அப்போது வனப்பகுதியில் இருந்த யானை கூட்டத்தில் இருந்து பிரிந்து வந்த ஒற்றை யானை வனத்துறை வாகனத்தை விரட்டியது. உடனே வனத்துறையினர் வாகனத்தை பின்னோக்கி இயக்கி தப்பிச் சென்றனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புரட்டாசி சனிக்கிழமை ஒட்டி மாட்டு தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராசிபுரம் நகர எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து மேலதாளங்களுடன் கோவில் காளை மாட்டை ராசிபுரம் முக்கிய பகுதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பொன் வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்த பின்னர் பக்தர்கள் மீது மாடு தாண்டும் வழிபாடு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது பக்தர்களை மாடு மிதிக்காமல் தாண்டி செல்லும் போது அதன் கால் பக்தர்கள் மேல் படாமல் சென்றால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உரிமம் இல்லாமல் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆரணி பகுதியில் உரிமம் இல்லாமல் இயங்கிய பட்டாசு குடோன்கள் குறித்து போலீசார் ஆய்வு நடத்தினர். அதில் சேவூர் பகுதியில் உரிய உரிமம் இன்றி கடையின் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் அந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது. அந்த கடையின் உரிமையாளரான ஆரணி டவுன் பகுதியைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர் ஏடுமலை என்பவர் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை அதிமுக நகர செயலாளர் மிரட்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடலூரை அடுத்த ஆபத்தானந்தபுரம் கிராமத்தில் உள்ள பச்சைவாடியம்மன் கோவிலை அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய சென்றனர். அப்போது அவர்களை வழிமறித்து அதிமுக வடலூர் நகர செயலாளர் பாபு மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒருமையில் பேசி திட்டினர். அவர்கள் மீது வழக்கு பதிந்த நிலையில் மீண்டும் அதிகாரிகளை அலுவலகத்திலேயே சென்று மிரட்டி பேசிய வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி மலையில் பெய்த கனமழை காரணமாக பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பதியில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடியது. இந்நிலையில் பாறைகள் உருண்டு பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திருப்பதி தேவஸ்தானம் மேற்கொண்டுள்ளது. ரயில்வேயில் தொழில்நுட்பம் சாராத பணிகளில் 8850 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. இதற்கு ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வரும் 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என ரயில்வே தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பறிக்கும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரவில் பெய்த கனமழையால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். சூளகிரியை அடுத்த அட்டக்குறிக்கி கிராமத்தில் உள்ள குட்டை நிரம்பி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஓசூரை அடுத்த தொரப்பள்ளியில் ஏரி நிரம்பி 50 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொரப்பள்ளியில் இருந்து திப்பாலம் என்ற கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் திப்பாலம் கிராமத்திற்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கனமழையால் ஜலகம்பாறை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி ஜலகம்பாறை அருவியில் பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். ஈரோட்டில் எலியை பிடிக்க சென்று குழாயில் சிக்கி 7 அடி நீள பாம்பு பத்திரமாக பிடிக்கப்பட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு 46 புதூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தனது வீட்டின் அருகே பாம்பு இருப்பதைக் கண்டு பாம்பு பிடி வீரருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதையடுத்து அங்கு வந்த யுவராஜ் என்ற பாம்பு பிடி வீரர் குழாயில் மாட்டிக்கொண்ட 7 அடி நீளமுள்ள மஞ்சள் சாரை பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் திருப்பரங்குன்றம் கோயில்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். 3 மணி நேரமாக நடத்தப்பட்ட சோதனையில் எந்த வெடிபொருளும் கண்டறியப்படவில்லை. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ஊருக்கு நடுவில் உள்ள கோவிலுக்குள் புகுந்து 3 கரடிகள் அட்டகாசம் செய்தன. வனத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விகேபுரம் பகுதி அருகே அமைந்துள்ளது முத்துமாரியம்மன் கோவில். இங்கு 3 கரடிகள் புகுந்தன. கோவிலிலிருந்து எண்ணெயை குடித்து அங்கிருந்த பொருட்களை உடைத்த கரடிகள் சேதப்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குடியிருப்பு பகுதியில் கரடி சுற்றுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கூண்டு வைத்து கரடிகளை பிடிக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே தனியார் குளிர்பான நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் திடீரென பணிநீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து சக ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமண்டூர் கிராமத்தில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் ஆலையை மூடிவிட்டு வேறு இடத்தில் புதிதாக தொடங்க நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இவ்வித முன்னறிவிப்புமின்றி ஊழியர்களை நிறுவனம் பணிநீக்கம் செய்ததாக கூறி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சனி பிரதோஷத்தை ஒட்டி தஞ்சை பெருவுடையார் கோவில் நந்தியம் பெருமானுக்கு திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை அவிநாசி சாலையில் மேம்பால கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. அவிநாசி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டில் மேம்பால கட்டுமான பணிகள் தொடங்கியது. 1791 கோடி ரூபாய் செலவில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு 305 தூண்களுடன் மேம்பாலம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. மேம்பால பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்த நிலையில் வரக்கூடிய 9ஆம் தேதி அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என நீதிபதி கூறியது உண்மை என்றார். அவர் தக்கபடி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உண்மை வெல்லும் என தாவேகா பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சர்ச்சை பதிவு வெளியிட்ட விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனா பின்புறம் குறித்து விசாரிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஆணையிட்டது. இந்நிலையில் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் விமான நிலையத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா நீதிக்காக போராடி வருவதாகவும் விரைவில் உண்மையும் நீதியும் வெளியே வரும் என்றும் கூறினார். பீகாரில் தாறுமாறாக ஓடிய கார் ஒன்று சாலையோரம் சென்றவர்கள் மீது மோதியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தை ஏற்படுத்தியவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். உக்ரைனில் ரயில் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். சுமி பிராந்தியத்தில் உள்ள ஷோஸ்ட்கா பகுதியில் சென்று கொண்டிருந்த ரயில் மீது ரஷ்யா ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் ரயில் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்த நிலையில் பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் மோகன்லால் ஒவ்வொரு மலையாளிகளின் பெருமை என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம் சூட்டியுள்ளார். திரைப்படத்துறையின் உயர் விருதாக கருதப்படக்கூடிய தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு கேரளாவில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு நன்றி உரையாற்றிய மோகன்லால், டெல்லியில் விருது பெறுவதை விட சொந்த ஊரில் பாராட்டு பெறுவது உணர்வுபூர்வமானது என்றும் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறையை ஒட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இன்று இரவு 7 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம் வழியாக நாளை காலை 6 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இதேபோல நெல்லையிலிருந்து இன்று காலை 4:50 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயிலானது விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக நாளை அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்தடையும். இதனிடையே ஆயுத பூஜை விடுமுறையை முடித்துக் கொண்டு நாளை சென்னை திரும்பக்கூடிய பயணிகளின் வசதிக்காக காட்டாங்குளத்தூர், தாம்பரம் இடையே 6 புறநகர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் மயங்கிவிடும் துயர காட்சிகள் வெளியாகி பதைவதைக்க வைத்துள்ளன. நெரிசலில் சிக்கியும் மயங்கி விழுந்து மிதிபட்டு உணர்ச்சியற்ற நிலையில் கிடந்தவர்களை அங்கிருந்தவர்கள் தூக்கிச் செல்லும் காட்சி அதிர வைத்துள்ளது. மூச்சுவிட முடியாமல் உயிருக்கு போராடிய பெண்ணை காவலர்கள் காப்பாற்ற முயன்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளது. வாய் பேச முடியாத இளைஞர் ஒருவரும் சிக்கிக் கொண்ட நிலையில் பலர் உயிரிழந்திருப்பது தெரியாமல் விஜய் தொடர்ந்து பரப்புரை செய்ததை அந்த இளைஞர் சைகை மொழியில் கூறிய வீடியோவும் வெளியாகியுள்ளது. மூச்சு பேச்சற்ற நிலையில் கிடந்தவர்களை காப்பாற்ற முடியாமல் தலையில் அடித்துக் கொண்ட புதிய காட்சிகளும் வெளியாகி அதிர வைத்துள்ளன.
விருதுநகர் அருகே இருசக்கர வாகனத்தில் ஓடையை கடக்க முயன்றபோது தாய் தந்தை கண்முன்னே 6 வயது சிறுவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீரர்பட்டியைச் சேர்ந்த ஐயனார் தேவகி தம்பதி தங்களது 6 வயது மகன் அரவிந்துடன் அருப்புக்கோட்டை அருகே உள்ள மலைப்பட்டி பெருமாள் கோவிலுக்கு சென்றுள்ளனர். அங்கு திடீரென மழை கொட்டிய நிலையில் அவர்கள் கோவிலில் இருந்து திரும்பி வந்தபோது சாலையின் குறுக்கே இருந்த ஓடையில் தண்ணீர் அதிக அளவில் சென்றதால் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் சிறிது நேரம் அங்கு காத்திருந்த தம்பதி பின்னர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தில் தரைப்பாலத்தை கடந்துள்ளனர். அப்போது வெள்ளத்தில் சிக்கி மூவரும் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஐயனாரும் தேவகியும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஆனால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட 6 வயது சிறுவனான அரவிந்த் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் சிறுவனின் உடலை மீட்டனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கருமலை பகுதியில் உள்ள ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றின் நடுவே துணி துவைத்துக் கொண்டிருந்த சீதாலட்சுமி மற்றும் அவரது மகள் ஆகிய இருவரும் பாறையில் ஏறி நின்று காப்பாற்றுமாறு கூச்சலிட்டனர். இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் இருவரையும் பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். மதுரையில் பழமையான கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் பெண் உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகள் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 53 வயதான ஜெமிலா. இவர் தனது பேர குழந்தைகள் இருவருடன் மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கு கண் சிகிச்சைக்காக வந்தார். பின்னர் மதுரை யாகப்பா நகர் பகுதியில் உள்ள தனது சகோதரர் வீட்டிற்கு செல்வதற்காக பேர குழந்தைகளுடன் ஆட்டோவில் வந்துள்ளார். தன் சகோதரர் வீடு அருகே வந்தபோது அங்கிருந்த பழமையான கட்டடம் ஆட்டோ மீது இடிந்து விழுந்தது. இதில் ஜெமிலா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கட்டட இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த அவரது பேர குழந்தைகள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ஜேசிபி உதவியுடன் இடிபாடுகளை அகற்றி ஜெமிலாவின் உடலை மீட்டனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதிலும் உள்ள பழமையான கட்டடங்களின் நிலை குறித்து ஆய்வு நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் சுமார் 2 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக நள்ளிரவிலும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரம்பலூர் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டத்தில் 2வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. விருதுநகர், சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியிலும் 2வது நாளாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. கோவில்பட்டி, நாலாட்டின்புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க 100ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை கபடீகரம் செய்ய நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணலாம்னு பார்க்கறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். தம்மை பற்றி திட்டமிட்டு பொய்கள் பரப்பப்படுவதாகவும் தமது செயல்களால் பதிலடி கொடுப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். என்னை பற்றி என்னென்னவோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க, இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால் மட்டுமே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறேன். சாதி பெயர்களின் இறுதி எழுத்து இர் என முடியும் வகையில் மாற்றம் செய்து மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கச் செய்ய வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.
உயர்நீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நாமக்கல் மாவட்ட பரப்புரை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் கட்சித் தலைவர்களின் பரப்புரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடம் நெடுஞ்சாலை என்பதால் அனுமதி மறுத்துள்ள காவல்துறை தனியாருக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பயண திட்டம் மாற்றப்பட்டு திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் வரும் புதன்கிழமை பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கிருஷ்ணகிரியில் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரோட் ஷோ நடத்தவும் வாகனத்தில் இருந்து பரப்புரை செய்யவும் காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மேடை அமைத்து பொதுக்கூட்டம் போல பிரேமலதா பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தலைவர் விஜயுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு தாவேக மறுப்பு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவரது கட்சியினர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியது. இந்நிலையில் டெல்லியை சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. விஜய்க்கு ஆதரவாக துணை நிற்போம் என பாஜக மேலிடம் உறுதியளித்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் ஆளுங்கட்சி தரப்பு விஜயை விமர்சித்தால் பாஜக துணை நிற்கும் என கூறப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் விஜயுடன் பாஜக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவலுக்கு தாவேக தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல தாவேகவை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விளக்கம் அளித்துள்ளார். 2026 திமுக வீழ்த்தணும்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுத்த மாதிரி யாரு சொல்லிருக்காங்க? இல்ல இல்ல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா இதுல உண்மை இருந்தாதான் வர வைக்கிறது, வர வைக்க வேண்டாம்னா அது ரெண்டாவது. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்ற நீதிமன்றத்தின் கருத்துக்கு தாவேகவினர் தான் பதிலளிக்க வேண்டும் எனவும் குஷ்பு கூறினார். கடல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள சீமான் மீனவ படகின் மூலம் கடலுக்கு சென்று ஆய்வு செய்த காட்சிகள் தான் இவை. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த வகையில் அண்மையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கால்நடை மாநாடு, மரங்கள் மாநாடு, மலைகளின் மாநாடு ஆகியவை நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி தூத்துக்குடியில் கடல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்செந்தூர் சென்ற சீமான் மீனவர்களுடன் படகில் சென்று கடல் பகுதியில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் விஜயை கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சிப்பதாக கூறினார். ரொம்ப தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. இனி வரும் காலங்களில் கவனமா இருக்கணுங்கிறது சரியா இருக்கும். அது மாறி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம், அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பார்க்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது. பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க. கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கூறியது உண்மைதான் என்றும் தெரிவித்தார். என்ன கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறாரு. அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்கள் யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்ணுறது செய்ய மாட்டோம். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விஜய் மீதான நீதிமன்றத்தின் கருத்து குறித்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும். கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு நியாயமாக இருக்கும் என நம்புவதாகவும் கனிமொழி கூறினார். வங்கிகள் காசோலைகளை கையாள்வதில் புதிய நடைமுறை, இருமல் மருந்தால் குழந்தைகளின் உயிர் பறிபோன உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள வங்கிகளில் காசோலைகளை அன்றைய தினமே கிளியர் செய்து பணத்தை வாடிக்கையாளர் கணக்கில் இருப்பு வைக்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது.
காசோலைகள் மூலம் பணம் செலுத்துவதை விரைவானதாகவும் எளிமையானதாகவும் மாற்ற மத்திய ரிசர்வ் வங்கி புதிய நடைமுறையை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை காசோலைகளுக்கு பணம் வழங்கும் பணிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது காசோலையை பெற்ற வங்கி அதனை ஸ்கேன் செய்து கிளியரிங் மையத்திற்கு அனுப்பும். அதன் பின்னர் கிளியரிங் மையம் காசோலையின் பணத்தை பணம் செலுத்தும் வங்கிக்கு அனுப்ப வேண்டும். பணத்தை வழங்கும் வங்கி காசோலைக்கு பணத்தை வழங்கலாமா அல்லது கூடாதா என்ற உறுதிப்படுத்துதலை அன்றைய தினமே வழங்க வேண்டும் என்று RBI அறிவுறுத்தியுள்ளது. ஒருவேளை அன்றைய தினத்திற்குள், அதாவது இரவு 7 மணிக்குள் காசோலை மீது வங்கிகள் முடிவெடுக்கவில்லை என்றால் காசோலை தானாகவே அங்கீகரிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படும். இந்த காலக்கெடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 3 மணி நேரமாக குறைக்கப்படும் என RBI அறிவித்துள்ளது. வட மாநிலங்களில் இருமல் மருந்தை குடித்ததால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ள நிலையில் ராஜஸ்தானில் மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் மட்டும் இருமல் மருந்து உட்கொண்ட 9 குழந்தைகள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அம்மாநில அரசு அப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட இருமல் மருந்துகளில் 19 மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தியது. அதில் 9 மாதிரிகளில் சிறுநீரக பாதிப்புக்கு காரணமான டை எத்திலின் கிளைகால் என்ற ரசாயனம் கலக்கவில்லை என்பது உறுதியானது. ஆனால் காஞ்சிபுரத்தில் செயல்படும் சென் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் டை எத்திலின் கிளைகால் இருந்ததை தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உறுதி செய்தது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய பிரதேசத்தில் சென் பார்மா நிறுவனம் தயாரித்த கோல்ட்ரிப் உட்பட அனைத்து இருமல் மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 19 மாதிரிகள் விநியோகம் செய்யப்பட்ட 6 மாநிலங்களில் விசாரணை மேற்கொள்ள அம்மாநில அரசு குழு அமைத்துள்ளது. இதேபோன்று ராஜஸ்தானிலும் இருமல் மருந்து உட்கொண்ட 3 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அம்மாநில அரசும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோல்ட்ரிப் மருந்து உட்பட அம்மாநிலத்தில் உள்ள கேசான் பார்மா என்ற நிறுவனம் தயாரித்த 19 மருந்துகளுக்கு ராஜஸ்தானில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேசான் பார்மா நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ததாக மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி ராஜாராம் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இருமல் மருந்து குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 குழந்தைகள் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் 5 லட்சம் வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இளைஞர்களுக்கான 62,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 400 நவோதயா வித்யாலயாக்கள் மற்றும் 200 ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளில் நிறுவப்பட்டுள்ள 1200 தொழில் திறன் ஆய்வகங்களையும் அவர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் பீகார் மாநிலத்தில் புதுப்பிக்கப்பட்ட முதலமைச்சரின் சுய உதவித்தொகை உறுதி திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பீகாரில் 5 லட்சம் பட்டதாரி இளைஞர்கள் 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை பெறுவார்கள். அத்துடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட பீகார் மாணவர் கடன் அட்டை திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் உயர்கல்வி பயில 4 லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லாமல் கடன் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, முந்தைய காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சியில் கல்வி சீரழிக்கப்பட்டதால் பீகார் மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டதாக சாடினார். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆக்ஷர் ரோந்து கப்பலுக்கு அளிக்கப்பட்ட பிரத்யேக வரவேற்புதான் இது. நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்ட கடல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கோவா கப்பல் கட்டும் தடத்தில் 51 மீட்டர் நீளமும் 320 டன் எடையும் கொண்ட ஆக்ஷர் கப்பல் கட்டப்பட்டது. நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் கடலோர காவல்படையின் திறனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு காரைக்கால் துறைமுகத்தில் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் தீப்தி முகில் சாவ்லா கலந்து கொண்டு கப்பலை முறைப்படி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மத்திய அரசின் ஆதாமி திட்டத்தின் கீழ் 8 கப்பல்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அர்ப்பணிக்கப்பட்ட 2வது கப்பல் ஆக்ஷர் ஆகும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பிஸ்கட் வழங்கிய பாஜக தொண்டர் புகைப்படம் எடுத்ததும் அதை திரும்ப பெற்றுக் கொண்ட தருணம்தான் இது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு பாஜகவின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சிகிச்சை பெறுபவரிடம் 10 ரூபாய் மதிப்பிலான பிஸ்கட் பாக்கெட்டை வழங்கிய பாஜக பெண் தொண்டர் ஒருவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் அந்த பிஸ்கட்டை திரும்ப பெற்றுக் கொண்டார்.
பாஜக பெண் தொண்டரின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்திய மாணவர், உக்ரைன் ரயில் மீது ரஷ்யா தாக்குதல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி படித்து வந்த இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் போலே 26 வயதான இவர் ஹைதராபாத்தில் பல் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் முதுகலை பட்டத்தை முடித்த சந்திரசேகர் அங்கு நிரந்தர வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே பகுதி நேரமாக டல்லாஸில் செயல்பட்டு வந்த எரிவாயு நிலையத்தில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அவர் பணியில் இருந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் சந்திரசேகரை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார். துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததால் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சந்திரசேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்நாட்டு காவல்துறையினர் சந்திரசேகரின் உடலை மீட்டு உடற்குறாய்விற்கு அனுப்பி வைத்து துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மகனின் உடலை இந்தியா கொண்டுவர உதவ வேண்டுமென சந்திரசேகரின் பெற்றோர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவரது உடல் விரைந்து கொண்டுவரப்படும் என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா விதித்த கெடு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முடிவு குறித்து உலக நாடுகளிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சுமார் 2 ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய இஸ்ரேல் காசா போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் 20 அம்சங்கள் உள்ள அமைதி திட்டத்தை முன்மொழிந்தார். இதற்கு இஸ்ரேல் தரப்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் வழங்க இன்று மாலை 6 மணி வரை அவகாசம் அளிப்பதாக காலக்கெடு விதித்திருந்தார். அமைதி திட்டத்தில் இடம்பெற்றக்கூடிய முக்கிய அம்சங்களை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த ஹமாஸ் சில விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கைதிகள் பரிமாற்றத்திற்கான ஆரம்ப விலகல் பாதைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் உறுதிப்படுத்தியதும் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றும் பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் தொடங்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே மிக முக்கியமான சாதனையின் விளிம்பில் இஸ்ரேல் இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதியாகாவிட்டாலும் அனைத்து பாலஸ்தீன பணைய கைதிகளையும் விடுவிப்பதாக அறிவிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஹமாஸின் தாமதங்கள் மற்றும் ஏய்ப்புகளை அதிபர் ட்ரம்ப் பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதால் பேச்சுவார்த்தை செயல்முறையை குறுகியதாக மாற்றுமாறு பேச்சுவார்த்தை குழுவிற்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஜார்ஜியாவின் தலைநகர் திபிலிசியில் உள்ள அதிபர் மாளிகை அருகே போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றபோது கலவரம் உண்டதால் அந்நாட்டில் பெரும் பதற்றம் உருவாகியுள்ளது. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் ஜார்ஜிய கனவு கட்சி வெற்றி பெற்ற பின்னர் தெற்கு காகசல் பகுதி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை முடக்கியதாக கூறப்படுகிறது. நீண்டகால இலக்கு இடைநிறுத்தப்பட்டதால் கொதிப்பில் இருந்து வந்த மக்கள் தலைநகர் திபிலிசியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருந்த நாளில் எதிர்க்கட்சியினர் அழைப்பை ஏற்று வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிபர் மாளிகையின் கேட்டை உடைத்து முன்னேறியதால் பாதுகாப்பு படையினர் அவர்களை தடுத்து நிறுத்த தண்ணீர் பீரங்கிகள், பெப்பர் ஸ்ப்ரே ஆகியவற்றை வீசியதால் அந்த இடம் கலவர பூமி போல மாறியது. பல்லாயிரக்கணக்கானோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்நாட்டு அரசிற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சூரிய நடிப்பில் உருவாகி வரும் மண்டாடி படப்பிடிப்பின் போது படக்குழு சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விடுதலை 2, மாமன் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் உருவாகி வரும் மண்டாடி படத்தில் சூரி நடித்து வருகிறார். மகிமா நம்பியார் கதாநாயகியாக நடிக்கும் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்து வருகிறார். மீனவ மக்களின் வாழ்வியலை கதைக்களமாக கொண்டு இப்படம் தயாராகி வருகிறது. இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தொண்டி என்ற கடற்கரையில் படப்பிடிப்பு நடந்தபோது படக்குழு சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. அதே நேரம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமராக்கள் கடலில் விழுந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது.